கல்யாண மாப்பிள்ளையா ஒருத்தன் மேடல நிக்கறான்ல, இவ உங்க மகன் அசோக்கே இல்ல. இவ ஒரு ஃப்ராட். ஏய், நீ என்னமா சொல்ற? ஆமா மாமா, இவ உண்மையான அசோக் இல்ல. நம்ம எல்லாரையும் இவ ஏமாத்தி நடிச்சிட்டு இருக்கா. கங்கா, எல்லா உண்மையும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அத்தை நம்புவாங்க. சொல்லுங்க கங்கா. மேடம், இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்ப எங்க மாப்பிள்ளையா நிக்கிறானே, இவன் பேரு பழனி. இவன் தான் என்னோட புருஷன். யாருமா நீ? யாராவது உனக்கு பணம் கொடுத்தோ உன்னை மிரட்டியோ சொல்ல சொன்னாங்களா? அவ ஏன் பையன். நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? மேடம், நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இவன் என் புருஷங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இவன் உங்களை ஏமாத்துறாங்க. திருட்டு பையன். என்னம்மா சொல்ற? திருட்டு பையனா? என்ன சொல்ற நீ? மேடம், இப்ப ரீசெண்டா உங்க வீட்டு நகை காணாம போச்சுல, அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இதோ நிக்கிறானே பழனி, இவன் தான் காரணம். இல்லம்மா, இவ சொல்றத நம்பாதீங்கம்மா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அட பாவி, என்னையா யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? மேடம், இவனை நம்பாதீங்க. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் ஸ்பாயில் பண்ணிருக்கான். இவன் ஃப்ராடு. இல்லம்மா, இது எல்லாமே இசையோட பிளான். என்னது? இந்த பொம்பளை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து எனக்கு எதிராக சதி பண்றாங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறோம்? அதான்க்கா, எனக்கும் ஒன்னும் புரியல. அந்த கங்காவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாலேக்கா. இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க, நானே ஏதாவது யோசிக்கிறேன். என்னங்க இது? சுபத்ரா, இவன் நம்ம பையன் அசோகா இல்லையான்னு டாக்டர் மித்ராவுக்கு தெரியும்ல. அவங்கள கூப்பிடு. அவங்க வந்து சொன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்.